Hello guys, இது நம்ம சேனல் BMR Aristars. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஷெல் டைப்ல இருக்க ஜமிக்கி யூஸ் பண்ணி தான் ப்ரூச் ஒர்க் பண்ண போறோம். இந்த ஷெல் சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா விரிஞ்ச மாதிரியும் இன்னொரு பக்கம் நல்ல ஷார்ப்பான ஒரு எட்ஜ்லயும் இருக்கும். இந்த ஷெல்லோட சென்டர்ல 2 ஹோல்ஸ் அப்படி இல்லனா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பென்சில் எடுத்து ஃப்ரீ ஹேண்ட்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளில் நான் நீடில் விட்டு இந்த ஷெல் டைப்பில் இருக்க சீக்வென்ஸை ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த ஷெல் சமிக்கியில் ஒரு ஹோலில் நீடில் விட்டு இன்னொரு ஹோலில் நீடில் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படியே ஒவ்வொரு ஷெல்லையும் பக்கத்தில் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இந்த சமிக்கி ஒவ்வொன்றையும் சேம் அதே ரவுண்ட் ஷேப்லேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும். இப்போ நம்ம கடைசியாக ஸ்டிச் பண்ண போகிற சமிக்கி மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணோல அந்த சமிக்கியை லைட்டாக தூக்கி விட்டு அது கீழே இது வரா மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது கண்டினியூஸாக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ளவரோட சென்டரில் ஒர்க் பண்ண நான் 5 mm ஒயிட் பீடும் 2 mm கோல்டன் பீடும் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த 2 பீடையும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒயிட் பீடில் மட்டும் நீடில் உள்ளே விட்டு இழுக்கிறேன். அப்போ தான் இந்த பீடு நமக்கு நிற்கிற மாதிரி கிடைக்கும், அதாவது ஒரு மொட்டு எஃபெக்டில் கிடைக்கும். இப்போ இதோட சென்டர் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக நான் 2 ட்ராப் பீடும் ஒரு கோல்டன் பீடும் எடுத்து சேம் அதே மாதிரி ட்ராப் பீடுக்குள்ளே மட்டும் நீடில் விட்டு கீழே இழுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஃப்ளவருக்கு லீஃப் செட் பண்ண போகிறோம். அதுக்கு லீஃப் சமிக்கி எடுத்து ஒரு ஃப்ளவரோட ஒரு எட்ஜில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 சமிக்கி எடுத்து வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு சென்டரில் ஒரு லீஃப் சமிக்கியை ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இது நமக்கு ஒரிஜினல் லீஃபோட டிசைனில் கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ளவர் ப்ரூச் ஒர்க் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரூச் ஒர்க்கை உங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க டிசைனும் கூட. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஷெல் சம்கியை யூஸ் பண்ணி சேம் இதே மெத்தட்லேயே வேறு ஒரு ஃப்ளவர் ப்ரூச் ஒர்க் பண்ணலாம். இது ஏன் நான் இன்னொரு டைப்பில் பண்ணி காட்டுறேன்னா, இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் நிறைய டிசைனை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நான் 5 ஷெல் சமிக்கியை எடுத்து ரவுண்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அது நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ளவரோட சென்டரில் நான் ஒரு ஃப்ளவர் சமிக்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே ஒரு 3 mm பீட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவருக்கு லீஃப் கொடுக்கறதுக்கு நான் லீஃப் சமிக்கி எடுத்து அதோட ஒரு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இந்த லீஃப் சமிக்குள்ளே நீங்கள் கட் பீடு கொடுத்து கூட ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போது வெறும் த்ரெட்டு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஆல்ரெடி பண்ண ஃப்ளவருக்கு நான் ஒன்லி 3 லீஃப் இருக்க மாதிரி தான் ஸ்டிச் பண்ணேன். இந்த ஃப்ளவருக்கு ஒரு 5 லீஃப் 7 லீஃப் அந்த மாதிரி கண்டினியூஸாக எப்படி லீஃபை ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்த 2 ப்ரூச் ஒர்க்குமே ரொம்ப அழகாக இருந்ததில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ரூச் ஒர்க் டிசைனை இனி வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ.